ஓம் ह्रीङ्काराननकर्पिता नरसिकां सौं क्लीं क्लां बिभ्रतीं सवर्णाम्बरधारिणीं वरसुधां धौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पुस्तकपाशमङ्कुशधरां श्रग्भूषितामुज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणीं ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा பிரணமாமி முகூர்முகு. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவருளால் அபிராமி அந்தாதினுடைய 60வது பாடல். பாலினும் சொல்லினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடமொரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலையே. இந்த பாடலை 2 விஷயங்களை பற்றி பேசுகிறார். அந்த அறிஞர்கள் வாதம் செய்யக்கூடியதாக 2 விஷயங்களை பேசுகிறார். ஒன்று, அம்பாள் பாலினும் அவளுடைய சொல் இனியது என்று சொல்லுவார், ஒரு வார்த்தை சொல்லி வைப்பார். 2வதாக ஒரு வார்த்தை சொல்லுவார், நாய்த்தலேன் அப்படின்னு சொல்லி 2வது ஒரு வார்த்தையை சொல்லி வைப்பார். இதெல்லாம் அறிஞர்கள் தங்களுடைய புலமையை காட்டுவதற்காக, சிந்தனையை கூட்டுவதற்காக, பக்தர்கள் தங்களுடைய அன்பை மெருகூட்டி கொள்வதற்காக இது வரையும் செய்யலாம். வார்த்தைகள் என்பது பொதுவாக இந்த ரூப தியானம் என்று சொல்வது போல, லீலா தியானம் என்று சொல்வது போல, இந்த மாதிரியான வர்ணனைகளை கொண்டு கூட பெரியவர்கள் எல்லாமே இந்த வர்ணனைக்குள்ளே தங்களை ஆழ்த்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த வர்ணனைகள் வருகின்ற பொழுது அந்த வார்த்தைகளை வைத்து இதெல்லாம் பிடித்து கொள்ளுகின்ற பொழுது என்னென்னா, இலக்கியமும் இலக்கணமும் இதோடு சேர்ந்து உள்ள நம்முடைய மனதுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார்கள். சினிமாவோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான விஷயங்களிலே நம்முடைய மனம் வருகின்ற பொழுது அதுக்கு நமக்கு முடிவிலே பக்தியை கொடுக்கிறது, அவ்வளோதான். மற்றதெல்லாம் எதெல்லாம் முடிவிலே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அதுதான் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி, எது ஆரம்பத்தில் கசக்கிறதோ அது முடிவிலே இனிக்கும் என்று சொல்லுவார். எதெல்லாம் ஆரம்பத்தில் இனிக்கிறதோ அதுக்கப்புறமா கசக்கும், அதெல்லாம் தெரியும் நமக்கு. இப்போல்லாம் அதிகமாக சுகர் சாப்பிட்டா அதிகமாக பாவக்காய் சாப்பிடணும், அந்த மாதிரியாக இருக்கிறது. கசப்பில் தான் முடிய வேண்டி இருக்கிறது. வாழ்க்கையும் அப்படித்தானா அப்படின்னு கேட்பார்கள். அப்போ என்னுடைய நண்பர் விளையாட்டை சொல்லி, இன்று சிறுவர் மலையில் இன்றைக்கோ வெள்ளிக்கிழமை படித்தேன். அதான் ஐயர் மணவரையிலே ஒரு மாப்பிள்ளை வந்த உடனே நல்ல நேரம் முடிய போகிறது வாக்கு அப்படின்னு சொன்னார். அவர்களுடைய நல்ல நேரம் முடிவதற்குள்ளாக அங்கே உட்கார வேண்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, வாழ்க்கை என்பது நல்ல நேரம் முடிவடைவதில் தொடங்குவதா இல்லாட்டி கெட்ட நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இது நடக்கிறதா என்பது கேள்வி. 2 ஒன்று தான். அதுபோல் நல்ல விஷயங்களை சிந்தனை செய்வது, அதை மனனம் செய்வது, அதுக்குள்ளே நிரந்தரமாக நம்முடைய மனதை தங்க வைத்து கொள்ளுவது, அதை உருட்டி புடம் போடுவதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்வதற்கு பெரியவர்களுக்கு நமக்கு சில வார்த்தைகளை சொல்லி தந்து விடுவார்கள். இதில் வைத்து உன்னுடைய தலையை உருட்டி கொண்டு இரு அப்படின்னு. எல்லா இலக்கணவாதிகள், இலக்கியவாதிகள் இல்லை இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம். நம்முடைய கிவாஜா அவர்கள் எங்கே ஏதாவது ஒரு இடத்துல தான் அந்த இலக்கணத்தை பற்றி ஏதாவது சிறு வார்த்தைகளை சொல்லுவார். பல இடங்களிலே அவருடைய கற்பனை என்று சொல்வதை விட பெரியவர்கள் சொன்னதை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது, எந்த முறையிலே புரிந்து கொள்வது, இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. பகவத்கீதையை படிப்பதை விட அதனுடைய பாஷ்யங்களை படிப்பது தான் பெரிய கஷ்டம். ஏன்னா அவங்க இலகுவாக தான் சொல்லியிருப்பார்கள். அமுதமொழிகளிலே ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னதை அதை சம்ஸ்கிருதத்தில், இப்போ அமுதமொழிகள் சம்ஸ்கிருதத்தில் வந்திருக்கு, அதுக்கு ஒரு விளக்க உரை தனியாக வந்துருக்கு. அது சாதாரணமாக படிக்கிற பொழுதே அமுதமொழிகள் புரிந்துவிட போகிறது. அதை ஒரு கவிதையாக்கி மீண்டும் அதுக்கு ஒரு விளக்க உரை எழுதி அது எங்கே இருந்து எப்படி பேசினார்னு சொன்னால் மனிதர்கள் குழப்பத்தில் தான் ஆழமாக விழுந்து விடுகிறார்கள். இது ஒரு இன்டெலெக்சுவல் ஜிம்னாசியம். இப்போ அப்படி இல்லாமல் நம்முடைய மனதை தெளிவிப்பதற்காக இந்த பொருட்கள் அதை பற்றி பேச பேச நமக்குள்ளே ஒரு தெளிவை உண்டாக்குகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொற்கள் நமக்குள்ளே தெளிவை உண்டாக்குகிறது, பக்தியை உண்டாக்குகிறது. பேசுவது, கேட்பது, சிந்திப்பது இதெல்லாமே பக்தியினுடைய வேலைகளில் இதெல்லாம் இலகுவாக இருக்கிறது. ஞானத்திலும் அது இருக்கிறது. கேட்டல், சிந்தித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஆனந்தித்தல் அப்படிங்கிறது அந்த ஞானத்திலே கிடையாது. ஆனந்தம் என்பது உள்ளே இருக்கும். ஆனால் பக்தி என்பது ஆரம்பம் முதலே இனிப்பாகத்தான் இருக்கும். கூத்தாடுவது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதை பற்றி நம்ம அடுத்த பாடலில் பார்க்க போகிறோம். அப்போ கேட்டல் என்பது, பக்தர்களுக்கு கேட்டல் என்பது ஞான தெளிவை உண்டாக்குகிறதோடு அல்லாமல் அவங்களுக்கு ஆனந்தத்தையும் தருகிறது. அதான் கேட்டல் இனிது என்று சொல் இனிது என்று சொன்னார். சொல் என்பது இங்கே நம்ம பக்தியாக கொள்ள வேண்டும். ஞானம் என்பது ஒரு தெளிவுக்காக கொண்டாடலாமே தவிர அதிலே ஆனந்திப்பதற்கான பொருள் குறைவு. வெளியிலே நம்ம ஆனந்தத்திலேருந்து ஆரம்பிக்க முடியுமான்னா, இதான் விவேக வைராகியம் ஷட்சம்பத்தி இதிலேருந்து ஆரம்பிக்கிற பொழுது புலன்களை வெளிச்செல்லாமல் நிப்பாட்டுறதுலேருந்து முதல்ல ஆரம்பிக்கும். பக்தியிலே அவ்வாறு கிடையாது. அங்கே இருக்கிற இடத்துல ஆனந்த கூத்து ஆடுதல், பேசுதல், கைத்தட்டுதல், ஆனந்தித்தல். ஸ்ரீராமகிருஷ்ணர் கடைசி வரைக்குமே இந்த ஆனந்த கூத்தில் தான் இருந்தார், பரவசத்தில் தான் இருந்தார். பக்தி பரவசம் என்று சொல்வார்கள். அதனால தான் பால் என்பது இங்கே எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்றால், அம்பாள் தருகின்ற பால் ஞானப்பால், ஞானம். அதனால் பாலினும் சொல் இனிது என்று சொன்னார்கள். அம்பாள் தருகின்ற பால் ஞானப்பாலாக தான் இருக்கணும். நம்ம குடிக்கிற வேறு பால் அது. இந்த பாலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், கொழுப்பு வரும். அதனால தான் பிரச்சனை. நமக்கு கொழுப்பு அதிகம் தானே எல்லாத்துலேயுமே. டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கெல்லாம் கொழுப்பு அதிகம். இந்த பாலிலே, அம்பாள் தருகின்ற ஞான பாலில் இந்த கொழுப்பு கரையும். இது ரெண்டு வித்தியாசம், அவ்வளோதான். நம்ம சாதாரண பாலிலே கொழுப்பு ஏறும், அம்பாள் தருகின்ற பாலிலே கொழுப்பு குறையும். தட்டி குறைப்பார்கள். ஞானத்தை தருகின்ற பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற எல்லா கொழுப்பும் போய் தான் ஆன, வேறு வழி இல்லை. எப்பொழுது ஆனந்தம் கிடைக்கணும், எப்போ இதெல்லாம் கரையுதோ அப்போவா ஞானம். இங்கே அம்பாள் தருகின்ற ஆனந்த களிப்பு என்பதனால சிவபெருமானுடைய திருமடியிலே அம்பிகை உட்கார்ந்துருக்கிறான். சிவபெருமான் ஆனந்தத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அம்பிகையினுடைய திருவடிகளை தன்னுடைய திருமுடியிலே சூட்டிக்கொள்வாராம். அப்பப்போ ஆனந்தத்தினாலே, ஊடலினாலே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், அந்த களிப்பினாலே, அவர் ஆனந்த தாண்டவம் பரவசத்தினாலே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அம்பிகையினுடைய திருவடிகளே மெத்தன்று இருக்கின்ற திருவடிகள். இந்த பழகி வேதங்களோடு பழகி சிவந்த பதாம்பியம் என்று சொல்லுவார். அவ்வளவு மெல்லிய பாதங்கள் அம்பிகையினுடையது. பஞ்சு கூட, பஞ்சஞ்சு மென்னடையால் நம்ம பார்க்குறோம், சென்ற பாட்டில் பார்த்தோம். பஞ்சு கூட நொந்து போமா, ஐயோ என்னை விட மெல்லியதாக இருக்கிறது இந்த பாதங்கள் என்று சொல்லி. எதுக்காக இவ்வளவு இனிமையாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகள்? ஏன் அவருடைய திருவடிகள் இவ்வளவு மெல்லிய? பக்தர்கள் இதை தாங்கிக் கொள்ளுகின்ற பக்குவம் இல்லாதவர்கள் என்பதை அவருக்கு தெரியுமா? அதனால தான் அடுத்த பாடலில் அதை பற்றி பேச போகிறார். பழகி சேர்ந்து அதான் சொல்கிறார், எனக்கு அடியேன் முடை நாய்த்தலையே என்று சொல்லுகிறார். பால் என்பது நம்மை படைப்பு, இந்த வினைகள் பட்டு தெளிவதற்காக ஒரு படைப்பினை அம்பிகை தருகிறாள். இது அந்த பாலினுடைய அர்த்தமாக நாம் கொள்ளலாம். பட்டு தெளிவதற்காக வினை முயற்சி சொல்லி வைக்கலாம். பட்டு தெளிவதற்கான ஒரு வினை முயற்சி, மலபரிபாகத்துக்கான ஒரு முயற்சி என்று சொல்லலாம். நம்முடைய வினைகளெல்லாம் தொலைப்பதற்கான ஒரு முயற்சியும் தான் அந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு வருகிறது. பக்தி, இந்த சொல்லு என்பது அபயத்தை குறிக்கிறதா சொல்லலாம். அவருடைய வார்த்தைகள் அப்போ பார்க்குற முதல்லாம் பார்த்துருக்குறோம். அவருடைய வார்த்தைகள் சரஸ்வதியும் அன்னை லக்ஷ்மி தேவியும் கூட அஞ்சுகிற அவருடைய வீணையெல்லாம், சரஸ்வதி தேவியினுடைய வீணைக்கும் மிஞ்சுகிற குரல் நாதம் உடையது அவருடைய தொண்டை கணைப்புன்னு நம்ம பார்த்தோம் தேவி பாகவதத்தில் சொன்ன. அவருடைய வார்த்தைகள் நம்மை அறுக்கக்கூடியது. பிறவி பிணியிலிருந்து அறுத்து ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஆனந்தத்திலே அழுத்தி என் செவியில், எல்லா இடமும் என்ன சொல்கிறார்கள், நம்முடைய செவியிலே அவனுடைய மகிமை, நாம மகிமை வருகின்ற பொழுது அவருடைய அம்பிகையினுடைய பெயரே ரீங்காரணி என்று சொல்லுகிற பொழுதே அதில் அறுப்பவள் என்றுதான் ஒரு அர்த்தம் வருகிறது. அறுப்பவள், நம்முடைய பிறவி பணியை அறுப்பவளா, பிறவியை அறுப்பவள் அப்படின்னு கொண்டு வர வேண்டும். நம்முடைய பிறவியையே அறுப்பவள், அதுதான் அம்பிகைக்கு வேலை. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறது. பால் ஞானத்தையும் அவருடைய சொல் பக்தியையும் தருவதாக நம்ம பார்க்கிறோம். பக்தியை ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், ஞானத்தை நான் வேண்டவில்லை, அவள் முக்தியையும் தந்து விடுவாள், இலகுவாக முக்தி தந்து விடுவாள், ஆனால் பக்தியை மட்டும் தரமாட்டாள். அதே அம்பிகை இடத்திலே கேட்கிறார். அதான் பனி மாமலர் பாதம் என்று சொன்ன, உன்னுடைய பாதங்கள் அவ்வளவு மலரை விட மென்மையான ஒரு பாதங்கள் என்று சொல்லி அம்பிகையினுடைய பாலினும் சொல் இனியாள். இந்த பாலை விடவும் அவருடைய சொற்கள் இனிமையாக இருக்கு. அவளுடைய பாலை, அவருடைய தகுந்த ஞானப்பாலை, பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் என்று சொல்கிறார்.
மாலை திருமாலை விடவும் பெரிய தேவர்கள் இருந்தால் அவர்களும் வழிபடுகின்ற ஒரு மாலினும் தேவர் வணங்க மாலும் திருமாலும், இது ரெண்டு. மாலினும் என்றால் மாலை விட அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கிறது. மாலினும் அப்படின்னு சொன்னால் மால் இன்னும்னா மால் மற்றும் அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொல்லுகிறார்கள். திருமால் போன்ற பெரிய பெரிய தேவர்கள் எல்லாம் கூட வந்து வணங்க நின்றவர்கள். கொன்றை தன்னுடைய தலையிலே கொன்றையை சூடியிருக்கின்ற அந்த சிவபெருமானுடைய தாளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வார்சடையின் மேலினும் கீழ் நின்று, மேலினும் எங்கே நிற்கிறார் அம்பிகை? அவருடைய பாதங்கள் எங்கே இருக்கிறது? பாலினும் இனிய சொற்களை உடைய அந்த அம்பிகை அவருடைய பாதங்கள், மென்மையான மலர் பாதங்களை தேவர்களெல்லாம் வணங்குகின்ற, திருமால் போன்ற தேவர்களெல்லாம் வணங்கி நிற்கின்ற கொன்றையை தலையிலே சூடியிருக்கின்ற சிவபெருமானுடைய தலையிலே ஒரு கால் வைத்திருக்கிறாளாம். அவருடைய ஒரு பாதம் அங்கே இருக்கிறது, சிவனுடைய தலையிலே இருக்கின்றதுன்னு சொல்லி இவர் அடிக்கடி இதை சொல்லி சொல்லி ஆனந்தப்படுகிறார். என்னுடைய தாயினுடைய பாதம் எங்கே இருக்கிறன்னா சிவனுடைய தலையிலே இருக்கிறது. யார் அந்த சிவன் அப்படின்னு அடுத்த பாடலில் சொல்லுவார். யார் அந்த சிவன் அப்படிங்கிற அவருடைய வார்த்தைகளை, அவருடைய பெருமைகளை பற்றி சொல்லுவார். இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, நான் சில பேர் ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு அம்மா 2 வளையல் வாங்கி வச்சுருந்தாலாம். எல்லாருக்கும் போகும்போதெல்லாம் காட்டினா, இந்த வளையல் நல்லா இருக்கா பாருங்க, நல்லா இருக்கும். யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. யார் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அந்த வளையலை பார்த்து யாராவது பார்ப்பாங்களான்னா, இது பெருசாக வாங்கினேன், இது நாதல்லாவில் வாங்கினேன், ஒருத்தருமே பார்க்கல. கடைசி அந்த அம்மா என்ன பண்ணால், அந்த வளையலை எப்படியாவது காட்டணுமேங்கிறதுக்காக என்ன பண்ணாலும் அந்த குடிசைக்கு தீ வச்சு எரிச்சிட்டேன். தன்னுடைய வாழ்ந்த குடிசையை தீ வச்சு எரிச்சிட்டேன். எல்லாரும் பார்க்க வந்தார்கள். பரிதாபமாக உங்களை மாதிரி தான் சொல்லி கொட்டி அவரை பார்த்து கேட்டார்கள், என்னம்மா ஆச்சுன்னு பார்த்தீங்களா? என்னுடைய வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு, இந்த 2 வளையல் தான் என்கிட்ட மிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கையை காட்டினான். அந்த மாதிரி சொல்லுகிறவர்கள் தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இதெல்லாம் செய்வது போல இவர் என்ன செய்கிறாள்? இவ்வளவு பெரிய திருமாலை காட்டிலும் பெரிய தேவர்களெல்லாம் வணங்குகின்ற அந்த சிவபெருமான், திருமாலே பெரியவர், அவரை காட்டிலும் பெரியவராகிய தேவர்களெல்லாம் வணங்குகிற அந்த சிவபெருமான், தலையிலே கொன்றை மலர் சூடியிருக்கின்ற அந்த சிவபெருமான், நிலவினை தரித்தவர், அவருடைய தலையிலே என்னுடைய அன்னையினுடைய பாதம் இருக்கிறது. அந்த பாதம் மெல்லியது அப்படின்னு சொல்லியார். பாதமே மெல்லிய பாதமே அவ்வளோ பெருசு சிவபெருமானுடைய தலையில் தான் வைப்பாள்னா, அவருடைய கரங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய சொற்கள்லாம் எங்கே இருக்கும், அவருடைய செயல்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா சிவபெருமானுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் அவர் சிலேடையாக மறைமுகமாக சொல்லி வைக்கிறார். அவருடைய தாயினுடைய பெருமையை சொல்லுவதற்காக எல்லாருக்குமே, சின்ன குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே அது இருக்கும். எங்கள் அம்மா வந்தால் உன்னை என்ன பண்ணுவா பாரு, எங்கள் அக்கா வந்து அவனை என்ன பண்ணுவான். சின்ன வயசில் நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம். ஸ்கூலில் எங்கள் அண்ணன் வந்துட்டு சொல்கிறேன் பாரு, அவன் 6ஆம் கிளாஸ் படிப்பான், எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறேன் பாரு, நான் 5ஆம் கிளாஸில் உள்ளது சொல்லும். ஏனென்றால் அவனுக்கு இருக்கிற வீரம், அவன் இமேஜினேஷன் பண்ணுகிற, அவன் கற்பனை செய்கின்ற அந்த வீரம், கம்பீரம் எல்லாமே பெரிதாக இருக்கும். அவன் கொடுக்குற பில்டப்னு இப்பெல்லாம் சொல்கிறாங்க. அந்த வார்த்தை எங்கள் அன்னைக்கு கொடுக்குறார். அது பில்டப் இல்லை, உண்மையான அவருடைய இது ரியலைசேஷன், இது காட்சி. தாம் கண்டதை சொல்லுகிறார். கண்டதெல்லாம் சொல்லலை, தாம் கண்டதை மாத்திரமே சொல்லுகிறார். நம்ம எல்லாம் இப்போ பேசுகிறோம், என்ன கண்ட புத்தகமெல்லாம் படித்து ஒரு டிவி சீரியல் பார்த்து சிவபுராண கதையை சொல்லுகிறார்கள். இது மாதிரி தான் மாலினும் தேவர் வணங்க நின்றோம் கொன்றை வார் சடை மேல்னு சொன்னார். இந்த கொன்றை நமக்கெல்லாம் தெரியும். ஏன் கொன்றை வார் சடை? இந்த கொன்றையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அகங்காரத்தினுடைய ரூபமாக இருக்கிற சந்திரனையும், காமத்தின் சுரூபமாக இருக்கிற சந்திரனையும், அகங்காரத்தின் சுரூபமாக இருக்கிற கங்கையையும் சூடியவர் சிவபெருமான் சொல்லி வைக்கிறார். இவர்களுடைய தலைக்கு மேலாக, சிவனுடைய தலைக்கு மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடம் மெய்ப்பீடம் என்று சொன்னார். அந்த பாதங்களுக்கு கீழே இந்த வேதங்கள்லாம் நின்று பாடுகிறது. அதான் வேதங்கள் அம்பிகையை அடைய முடியாமல் கீழே நிற்கின்றன. சிந்தாமணி கிரகம் என்பது அன்னையினுடைய வசிப்பிடம் என்று சொல்லுகிறார்கள். ஸ்ரீவித்யா உபாசனையில் செய்கிறவர்களுக்கு அந்த சிந்தாமணி கிரகத்திலே இருந்து வெளியிலே அன்னை வருவதற்காக 4 படித்துறைகள், படி வாசல் இருக்கிறது. ஒவ்வொரு படியிலையுமே ஒவ்வொரு வேதங்கள் இருக்கின்றன. அன்னை தன்னுடைய அடியார்களை காண்பதற்காக அந்த வேதங்களின் மீது கால்களை பதித்து வெளியிலே வருகிறாளாம். அதனால வேதாதீதா என்று பேர். வேதங்களையும் கடந்தவள்னா வேதங்களை கடந்து நம்மிடத்திலே வருபவள். வேதங்களுக்கு அறிய ஒண்ணாத பொருள், வேதங்கள் அறிந்து கொள்ளாத முடியாத பொருள், ஆனால் வேதங்களை கடந்து நம்மை காண வருகிறார். நம்ம அதை ரசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. வேதங்களும் அறிய முடியாத அம்பிகை வேதங்களை கடந்து அது சொல்லுகின்ற கற்பனையெல்லாம் மீறி நம்மிடத்திலே அவள் வருகிறார். அதை பற்றி நம்ம இன்னொரு கதையை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன், அதை சொல்லுகிறேன். அந்த திருவடிகளை, அந்த 4 வேதங்களும் காண முடியாத அந்த வேதங்களை என்னுடைய முடைத்தலை
நாற்றம் முடித்த தலையிலே, புழுத்தலைன்னு சொல்லி மாணிக்கவாசகம் சொல்றார். ஏன் இந்த நாயை பற்றி அடியேன் முடை நாய்த்தலையே சொல்ல, நாற்றம் பிடித்த இந்த நாயினுடைய தலையிலே உன்னுடைய அந்த வேதங்கள் பார்க்க முடியாத வேதங்கள்லாம் உன்னுடைய திருவடிகளுக்காக எங்கிக் கொண்டிருக்கிறது. சிவனுடைய தலையிலே உன்னுடைய பாதங்கள் படுகிறது. மூன்றாவதாக உன்னுடைய பாதம் எங்கே பட்டுச்சுன்னா இந்த நாய்த்தலையேன், முடை நாய்த்தலையேன்னு சொன்னார். நாற்றம் பிடித்த இந்த நாயினுடைய தலையிலே வைத்திருக்கின்றாயே அம்பிகையே அப்படின்னு சொல்லுகிறார். 2 வார்த்தைகள் சொல்லி முடிச்சிடார். ஒன்று என்ன, இந்த நாயகருடைய குணம் நமக்கெல்லாம் தெரியும். அது எப்பயுமே ஒரு பிஸ்கெட்டுக்காக அந்த எஜமானரை சாகும் வரை மறக்காமல் இருக்கும். இது நாயினுடைய குணம். இன்னொரு நாயினுடைய குணத்தை சொல்லுவார்கள். நம்ம பொதுவாக இந்த மலம் சாப்பிட்றதுனால நாய் கேவலமாக போய்விட்டதா அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, அப்படி கிடையாது. உண்மையாக இந்த கீவாஜா அவர்கள் எழுதுகிற பொழுது சொல்லுவார், நாய்கள் தாம் கக்கியதை அதெல்லாம் அந்த நாய்கள் மீண்டும் சாப்பிடுமா. மற்ற மிருகங்களுக்கு இது கிடையாது. நாய்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அவலமான ஒரு நிலை இருக்கிறது. அதை கேவலமாக அது நினைப்பது கிடையாது. அதுக்கு தானே கக்கிட்டு மீண்டும் அதை சாப்பிட்ருமா. அந்த மாதிரியாக இந்த உலகப் பொருட்களை எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் கேவலமான பொருட்கள், இதெல்லாம் என் கூட வரப்போகிறது கிடையாது, இதெல்லாம் என்னை கீழே இழுத்து செல்லக்கூடிய வஸ்து அப்படின்னு தெரிந்தாலும் கூட அந்த கேவலமாக ஒதுக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் நாம் சாப்பிட்றதுனால மீண்டும் மீண்டும் அவற்றிலேயே தான் போய் மூழ்கி கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால நாய்த்தலையேன் என்று தன்னைத்தானே சொன்னார். இதெல்லாம் முடை நாய்த்தலை, ஏன்னா நாற்றம் பிடித்த நாய் என்று சொன்னார் தன்னை. ஏன் நாற்றம் பிடித்தனா, உன்னாலே பரிசுத்தமாகின்ற ஒரு பொருள் நீ தான் என்னை பரிசுத்தமாக ஆக்கி தர வேண்டும். வெறும் அறிவினாலே இந்த வேதங்கள் அறிந்து கொள்ளலாம், அந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளலாமே தவிர இந்த வேதம் சுட்டுகிற பொருளை நாம் அறிய முடியாது. அவள் நினைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய காட்சியை தருவாள் என்பதை அடுத்த பாடல் அவர் சொல்ல போகிறார். 61வது பாடல். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மாள் திரு தங்கச்சியே. நான் முதல்ல சொன்னது போல நம்முடைய வீட்டில் யாராவது ஒரு முதல்ல ஸ்கூலில் போகிறோம், 5வது 6வது ஸ்கூலில் முதல்ல வருகிற பொழுது, நான் ஸ்கூலில் கொஞ்ச நாள் இன்சார்ஜ் இருந்தேன், அதனால் பார்த்துருக்கேன். இதெல்லாம் இந்த 6ஆம் கிளாஸுக்கு வருகிற மாணவர்கள் பொதுவாக வந்து சேருவான். அப்போ தான் புதுசாக ஸ்கூலுக்குள்ளே வருவான். 5ஆம் வகுப்பு வரைக்கும் வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு பக்கத்தில் 6ஆம் வகுப்பு நம்முடைய பள்ளிக்கு வரும்போது அவனுக்கு அங்கே பெரிய பெரிய பலத்த எதிர்ப்புகள்லாம் அங்கே இருக்கும். அந்த அடுத்த தெருவில் உள்ளவன், பக்கத்து ஊரில் உள்ளவன்லாம் இவனுக்கு பெரிய எதிரிகளாக இருப்பார்கள். இவனை அடிக்கும்போது அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா என்ன தெரியுமா அப்படின்னு. அப்படியே மிரட்டும், எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அண்ணன் யார் தெரியுமா, எங்கள் அக்கா யார் தெரியுமா, எங்கள் அத்தை இங்கே தான் போலீஸ் பக்கத்தில் தான் இருக்காங்க, அங்கே பெட்டி கடை போட்டிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவன் சொல்லுகிற பொழுது, இதெல்லாம் மிரட்டுகிற பொழுது என்ன சொல்லுவான், அங்கே இருக்கிறார்கள் யார் தெரியுமா, இவன் அடுத்த வாரம் அவன் 6ஆம் கிளாஸ் அடுத்த வில்லன் தானே, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பான். எல்லாருக்குமே அவர்களை பற்றி பெருமையை பேசிக்கொள்வதற்கு, பயமுறுத்துவதற்காக ஒன்று. இன்னொன்று, தன்னை யாராவது கேவலப்படுத்தி விடுவார்களோ, நம்ம இல்லாட்டி ஒதுக்கி வைத்து விடுவார்களோ, இல்லை நம்ம வந்து சாதாரணமாக என்னை நினைத்து விடுவார்களோ அப்படிலாம் பயந்து கூட ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்க முன்னாடி. எனக்கு தெரியுமா, எங்கிட்ட 2 பேனா இருக்குது, எங்கிட்ட ஒரு பெரிய சைக்கிள் இருக்குது தெரியுமா, அப்படிலாம் சொல்லி வைப்பான். தன்னைத்தானே ஒரு புகழாக ஒரு புகழாரத்தை முன்னாடியே சொல்லி வைப்பது போல இவரும் அம்பிகையை பற்றி சொல்லுகிறார். தன்னை குறைவாக, தன்னை நாய் என்று சொன்னவர் இந்த நாயினுடைய தலையிலே அம்பிகை தலை வைத்திருக்கிறார். முதல்ல சிவபெருமானுடைய தலையிலே காலை வைத்தவள், வேதங்களை கடந்து வந்தவள், வேதங்கள் பட்டு சிவந்த பாதங்களை உடையவள். இப்போ 3ஆவதாக ஒரு நாய் புழுத்தலை, ஒரு நாற்றம் பிடித்த ஒரு நாயினுடைய தலையிலே கால் வைப்பதாக சொல்லுகிறாரே. அப்போ அம்பிகையினுடைய பாதத்துக்கு ஒரு இழுக்கு வந்துடுமோ, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, என்னுடைய தாய்க்கு ஏதாவது இவர்களெல்லாம் சேர்ந்து ஏதாவது சொல்லி விடுவார்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து விடுகிறது. உடனே அடுத்த பாட்டில் அதை பற்றி அவருடைய பெருமையும் சொல்லி வைக்கிறார். அந்த தாய் சாதாரணமானவன் அல்ல, அவள் தானே வந்து தான் சொன்னாள், இது நான் கூப்பிட்டதுனால வரல, அவள் தானாகவே வந்தாள். நாயேனையும் ஒரு பொருட்டாக, என்னையும், இந்த நாய் இழிந்ததா அப்படின்றதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நமக்கு பக்தி இல்லாவிட்டாலும் கூட, ஸ்ரத்தை இல்லாவிட்டாலும் கூட, அன்னையினுடைய அருள் அதை கூட்டுவிக்கும். நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து வந்து விரும்பி தானாகவே வருகிறாள். நயந்து தானே வருகிறாள், அன்னை தானே நயந்து வருகிறாள். நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொன்னார்.
உன்னுடைய பெருமைகளை நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி என்னுடைய சிறுமையை நீ நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விஷயங்களை நாம் கொள்ள வேண்டும். சுவாமி ஸ்ரீதரானந்தஜி மகாராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய துறவி இருக்கிறார். இப்போ ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிறார். அவர் சுவாமி சாந்தானந்தஜி மகாராஜ்கிட்ட போய் அன்னையருடைய சிஷ்யர் சாந்தானந்தஜி மகாராஜ் அவரிடத்துல அவருக்கு சேவகராக முதல் பணி அவருக்கு கிடைக்கிறது. அப்போ மகாராஜ் அவர்களுக்கு ஒரு நாள் அவருடைய சாந்தானந்தஜி மகாராஜ் அவர்களை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் எப்பயுமே ஜபம் பண்ணிட்டு இருப்பார். ஜப சித்தி அடைந்தவர். அவர் ஜபம் எப்பயுமே ஜபத்திலே ஆழ்ந்திருப்பார். 3:30 மணி 4 மணிலேருந்து எத்தனையோ மணி வரைக்கும் அவர் ஜபத்திலே ஆழ்ந்திருப்பாராம். அவர்கிட்ட ஒரு நாள் ஸ்ரீதரானந்தஜி மகாராஜ் கேட்குறார், மகாராஜ் அன்னை பராசக்தி அப்படின்னு சொல்கிறீங்களே, அவள் சமாதி நிலையை அடைந்ததை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா, சமாதியிலே ஆழ்ந்திருந்ததை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்குறாரு. இவரை சும்மா அப்படி திரும்பி பார்த்துட்டு அமைதியாக இருந்துருவார். 2வது தரம் கேட்பார், திரும்ப கொஞ்சம் அப்புறமா கேட்பார், 3வது தரம் கேட்பார், 4வது தரம் வந்தோடனே ரொம்ப கோபம் வந்துடும் அவருக்கு. சாந்தானந்தஜி மகாராஜுக்கு பயங்கரமான கோபம். உனக்கு அறிவு இருக்குதா, நீ யாரை பற்றி கேட்குறாள்? அந்த பராசக்தியினுடைய அருளாலே பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரே அப்பப்போது சமாதி அடைந்தார்னா அதுக்கு காரணம் இந்த பராசக்தி அப்பப்போ அருள் செய்ததுனால தான் அவருக்கே சமாதி வாய்த்தது அப்படின்னு சொல்லுவார். அன்னை பராசக்தி, இவள் மகாமாயி, 2 வார்த்தை சொல்லுவார். பராசக்தி மகாமாயி, லலிதா இவர் திரிபுர சுந்தரின்னு சொல்லுவார் சாந்தானந்தஜி மகாராஜ். அவள் பராசக்தி, மகாமாயை, திரிபுர சுந்தரி. அவளுடைய கருணையினால தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு சமாதி நிலை வாய்த்தது. இவளுக்கு சமாதி வாய்த்தா என்ன, வாய்க்காட்டி என்ன, அவர் அதெல்லாம் அருளுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி அம்மாவை பற்றி சொல்லுவார். இவர் இருந்தாலும் சரி பெரியவர் சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுவார். அப்புறமா மீண்டும் கேட்பார் மகாராஜ், அம்மா பராசக்தி திரிபுர சுந்தரின்னு அவளே அவருடைய வாயினாலே சொன்னாவா, அது நீங்களுக்கு சொல்ல முடியுமா, நீங்கள் உங்களுடைய காதில் நான் மகாமாயின்னு சொன்னதை நீங்கள் கேட்டிங்களா, அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொல்லுவார், ஒரு முறை ஜெயராம்பாட்டிக்கு சில பேர் கூட்டமாக நம்மளை மாதிரி பக்தர்கள்லாம் போனார்கள். போகும்போது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சாட்சாத் நாராயணன் அவருடைய மனைவி நாராயணி என்ன பண்ணுவாள், அங்கே இந்த பாம்புலையோ இல்லாட்டி பெரிய படுக்கையிலையோ உட்காந்துருப்பா, சிம்மாசனத்தில் உட்காந்துருவா, 2 பேரும் கவரியெல்லாம் வீசுவார்கள், முன்னாடி பழம் பால்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டே வருகிறார். பார்த்தா அப்படி ஒரு வீட்டையே காணோம். கடைசியில் ஒரு ஓலை குடிசை முன்னால் நிற்கிறார்கள். அங்கே ஒரு அம்மா கால் வாதத்துக்காக தைலம் போட்டுக்கொண்டு பழைய சேலை உடுத்தி ஒரு பாட்டி உட்காந்துருக்கிறார். அவளுக்கு முன்னால் சேர்றார்கள். இங்கே பராசக்தி சாரதியினுடைய வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறேன். இதுதான் அம்மா அந்த வீடு அப்படின்னு சொல்லி, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அம்மா முகத்தையெல்லாம் அழம்பிட்டு அந்த பாட்டி உங்களுக்கு சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொன்ன உடனே கேட்டார், நீங்கள் தான் அம்மாவானா? ஆமாம், நான் தான் சாரதின்னு சொல்லி, நான் தான் உன் அம்மா அப்படின்னு சொன்னேன். இது என்ன பெரிய மகாமாயையாக இருக்குதே, நீங்கள் இப்படி இருக்கீங்களே, மகாமாயே நான் தானப்பா அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தையை சாந்தானந்தஜி மகாராஜ் உள்ளே இருந்து கேட்குறார். அவர் நானே மகாமாயேங்கிற வார்த்தை, நானே மகாமாயை எப்படி தான் இருப்பேன், உனக்கு உங்களை எல்லாம் மறக்கடிப்பதற்காக மகாமாயாக இருக்கிறேன் அப்படிங்கிறத தன்னுடைய வாயினாலே அவள் சொல்லுகிறார். திரிபுர சுந்தரி சொல்லி வைக்கிறார். இவளுடைய கருணையினாலே இவளுடைய குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், இந்த திரிபுர சுந்தரியினுடைய அவளே மகாமாயினா அவருடைய குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, ஒரு இதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனந்திப்பதற்காக சொல்லுகிறேன். அதே சாந்தானந்தஜி மகாராஜுக்கு இவர் சேவகராக இருக்கிறார். 2 பேரும் காசியில் போயிருக்கிறார்கள். காசியில் போயிருக்கும்போது அவருக்கு பால், ஹார்லிக்ஸு, அவருக்கு தேவையான பிரெட்டு, எக்கச்சக்கமான சாப்பாடெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறார்கள். இவர் சாந்தானந்தஜி மகாராஜருக்கு உடம்பு சரியில்லாதனால சாப்பிடுவார். கொஞ்சம் ஹார்லிக்ஸ், கொஞ்சம் பிரெட்டு எல்லாத்தையும் அவனுடைய அந்த பிரம்மச்சாரியினுடைய தட்டில் போட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவனையும் சாப்பிட வைப்பார். ஸ்ரீதரானந்தஜி மகாராஜ் அவரை சாப்பிட வைப்பார். 2 பேரும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா சாப்பிட்டு எல்லாம் அப்படி போய் கொண்டு இருந்தது. ஒரு நாள் மடத்தினுடைய மாதவானந்தஜி மகாராஜ் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், சாந்தானந்தஜி மகாராஜுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவரை அழைத்து கொண்டு சிம்லாவுக்கு அங்கே சேருங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. 2 பேரும் சிம்லாவுக்கு போகிறார். போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே சுவாமிஜிக்கு கேட்டால், இது என்னது, நீ என்னை டிபி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கியே அப்படின்னு கேட்குறாரு ஸ்ரீதரானந்தஜி மகாராஜ். அப்போ இவர் பிரம்மச்சாரி சொல்லுகிறார், மகாராஜ் உங்களுக்கு டிபி இருக்குன்னு தெரியும், அதனால் உங்களை இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன்னு பெரியவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள், அதான் சொல்ல கொண்டு வந்தோம். எனக்கு டிபி இருக்க விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ நாள் எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி முகமெல்லாம் வாடி கண்ணீரெல்லாம் அழுது வாடி ஒரு மாதிரி துக்கமாக உட்கார்ந்துருக்கார். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ஸ்ரீதரானந்தஜி மகாராஜ் பேசுமாறு கெஞ்சுறார். மகாராஜ் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. 4வது நாள் ஆச்சு. 5வது நாள் இவருக்கு முடியாத கட்டத்தில் போயிட்டு போகிறார். இன்றைக்கி எதை 1 2ல் 1 கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது மகாராஜ் சிரிச்சபடி இருக்கார். போன நமஸ்காரம் பண்ணுறார். மகாராஜ் 4 நாளாக இவர் உள்ள என்னென்னா, இவ்வளோ பெரிய மகான், ஜபத்தினுடைய உச்சநிலையை அடைந்தவர், மகாஞானி, அன்னையினுடைய குழந்தை, இவருக்கு சாவின் மீது இவ்வளவு பயமா அப்படின்னு நினச்சி தான் போகிறார். அதை கேட்டுறணும், இல்லைன்னா எனக்கு தலையை ஒடிச்சிடணும்னு நினச்சி போகிறார்.
போன உடனே அம்மா அவர் சொல்கிறாரு, அப்பா இப்போ நிம்மதியாக இருக்கண்டா, இந்த டிபி மாத்திரையெல்லாம் கொடு, இனிமேல் தேவைன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஆச்சரியம், என்னடா 4 நாளாக அழுது புலம்பி முகமெல்லாம் கருத்து உட்காந்துருந்தார், இன்றைக்கி என்ன திடீர்னு டிபி மாத்திரையெல்லாம் கொடு, நான் சாப்பிட்றேன், சாப்பிட்லாம். என்ன மகாராஜ் ஆச்சுன்னு? இல்லைடா, எனக்கு தெரியாமல் ஒரே ரூமில் இருந்திருக்கோம், என் சுவாச காற்றே உன் மேலே படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்லாம், நீயோ என் ரூம்லேயே படுத்து தூங்கிட்டு இருந்த, நான் மிச்சம் வச்ச சாப்பாடெலாம் சாப்பிட்டேன், நான் குடித்த பாலை வேற குடித்தேன், என்னுடைய நோய் உனக்கு தாக்கிருமோன்னு சொல்லி ரொம்ப கவலையாயிருச்சு. அதான் அம்மாட்ட கேட்டுட்டே இருந்தேன், அவளும் வருவனான்னு வரல இவ்வளோ நாளாக, 3 நாள் அழுதுக்கப்புறம் நேற்று தாண்டா வந்தா. யார்? அன்னை சாரதாதேவி வருகிறாளாம். வந்தவுடனே நேற்று தான் கேட்டேன், அம்மா இப்படியெல்லாம் எனக்கு சோதனை பண்ணிட்டியே, இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, அவன் ராமகிருஷ்ண மடத்தினுடைய வருங்கால ஒரு சுவாமியாக வர வேண்டியவனே, அவனை போய் நீ இப்படி என்னுடைய நோய் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறேனேம்மா, என்ன செய்யலாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாலாம். அதோட இவருக்கு எல்லாம் சரியாக போச்சு. இப்போயும் 92 வயசோ 93 வயசோ சிறிதரானந்த மகாராஜ் இன்னும் ஆஸ்திரேலியாவில் நல்ல இரும்பு மாதிரி இருக்கார், கம்பீரமாக இருக்கிறார். இதுதான் அன்னையினுடைய குழந்தைகள் எப்படி இருப்பான். அன்னை மகாமாயின்னா அவருடைய குழந்தைகள் அதை விட ஒரு மகாமாய். என்னென்னா, வந்தவளிடத்தில் அன்னை பராசக்தி திரிபுர சுந்தரி வந்திருக்காள், நம்ம என்ன கேட்போம், அம்மா எப்படியாவது இந்த பிறவியிலிருந்து முக்தியை கொடுன்னு கேட்போமா இல்லையா, எனக்கு கொஞ்சமாவது பக்தியை கொடுன்னு கேட்போமா இல்லையா, கொஞ்சம் ஞானத்தை கொடுத்தாய், என் தலையை திறந்துரு, கபாலத்தை மோட்சம் கொடுத்துரு, ஏதாவது ஒன்று பெருசாக கேட்டலாம். கிடைக்காத ஒரு பொருள் வருகிற பொழுது என்ன கேட்டார், நீ இருக்கிற பொழுது, அங்கே தான் அந்த கன்விக்ஷன் இருக்கிறது, நீ இருக்கிற பொழுது வேற என்ன தேவை, என்னை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது, நீ என்னை கவனித்து கொண்டிருக்கிறாய். ஏதாவது கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அந்த பெரியவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள், அதைத்தான் சொல்லுகிறார்கள், நீ என்னை கவனித்து கொண்டிருக்கிறாய், இது உன்னுடைய பொறுப்பு. ஆனால் அந்த குழந்தையை நான் கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு அங்கே தான் கேட்குறாரு. அவனுக்கு அருள் செய்யும் கேட்டாரே தவிர தனக்கு ஒன்றையும் கேட்கலை. இதுதான் மகாமாயினுடைய குழந்தைகள் எப்படி இருப்பானா இப்படி இருப்பார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக சொல்லி, அப்போ அந்த நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து அதைத்தான் அவர்கள்லாம் சொன்னார்கள். என்னை மாதிரி ஒருத்தனுக்கு கூட நீ நயந்து என்னிடத்தை அன்பாக நீயே வருகிறாய், நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொன்னார். நீயே உனக்கு ஞாபகம் இல்லாமல் என்னுடைய வினையினாலே கஷ்டப்படுகிற ஒருத்தவனாச்சே, இவனுக்கு இன்னும் 7 பிறவி வரணுமே, இப்படி எல்லாம் நினைக்கவில்லை. அம்பிகை தானாக வந்து அருள் செய்கிறாளாம். ஒரு சன்னியாசி யாரோ ஒருத்தர் வரார், அவனை பார்த்த உடனே சன்னியாசம் வாங்கிறதுக்காக வரார். அன்னை சாரதாதேவி அவனை பார்த்து, உடனே நீ போய் பிரம்மானந்தர்கிட்ட சன்னியாசம் வாங்கடா அப்படின்னு சொல்லி உடனே அனுப்பி வராங்க ஜெயராம்பாட்டிலேருந்து. ஏமா அவ்வளோ சொல்கிறீங்க, உடனே ஓடு, நாளைக்கு நாளான்னைக்கு உனக்கு சன்னியாசம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மச்சாரியை தள்ளி விடுறாரு. அவன் ஓடி வந்தான் வேலூர் மடத்துக்கு வந்த உடனே பிரம்மானந்தர்கிட்ட கடிதத்தை கொடுப்பான். அம்மா அப்படி கொடுத்தாங்க, சன்னியாசம் வாங்க சொன்னாங்க. உடனே அவரும் அடுத்த நாள் காலையிலே சன்னியாசம் கொடுத்துருவார். முடிஞ்சது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா வருவாங்க. அப்பா நீ உயிரோடு இருக்கியாடா அப்படின்னு கேட்டான். என்னென்னா, உனக்கு ஆயில் போன மாதம் இத்தனை தேதியோட முடிஞ்சிருக்கணுமே அப்படின்னு ஜோசியர் பிரபல ஜோசியர் எழுதியிருக்காரு உன்னுடைய அப்படியா, ஜாதகத்தில் அப்படி எழுதியிருக்கா. அன்றைக்கு பார்ப்பான், என்றைக்கு அவனுடைய உயிர் போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அன்றைக்கு அன்னையினுடைய அருளாலே அவனுக்கு சன்னியாசம் கிடைச்சது. அவர் நம்ம மடத்தினுடைய சன்னியாசியாக இருந்தார். இப்படி அன்னையினுடைய கருணை வருகின்ற பொழுது எதை எல்லாவற்றையுமே தாண்டி செல்லக்கூடிய இன்னொரு துறவி எனக்கு தெரியும், என்னுடைய சன்னியாசம் வாங்கி கொண்டவர். அவருக்கும் சன்னியாசம் வாங்கிறதுக்கான அவருடைய சொன்ன, உங்களுக்கு குருவினுடைய பிராப்தம் இவ்வளோ இருக்குது, அதனால் சன்னியாசமே கிடையாது, உன்னுடைய வாழ்க்கைக்கு சன்னியாசம் கிடையாது. அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணியிருக்காரு, அழுது பிறண்டு அன்னையினிடத்தில் பிரார்த்தனை செய்து, யார் அவருக்கு சன்னியாசம் கிடைக்காதுன்னு ஒருத்தர் சொன்னாரோ அதே ஜோசியக்காரர் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிற பொழுது சொன்னார், நீ எப்படி சன்னியாசியான, உன் கையை காட்டு, திரும்பவும் கையை ரேகையெல்லாம் பார்த்து சொல்கிறார், அந்த ரேகையை காணவே அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் சாட்சி அதுக்கு. ஒன்று அந்த ரேகையவே காணமே அப்படின்னாரு. என்னாச்சு சுவாமிஜி சொல்லுங்கண்ணா. அவர் அந்த ஜோசியம் பார்க்குற சொன்னார், இப்படி ஒரு ரேகை இருந்தது, நான் பார்த்துட்டு பயந்து பண்ண, நீ வர மடத்தில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ அந்த ரேகையை மாறி எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, எங்கேருந்து வந்தது, சன்னியாச பிராப்தி இருக்குடா அவனுக்கு அப்படின்னு சொன்னார். அதே ஜோசியக்கார பெரிய ஒரு ஜோசியர். அப்போ இதை மாற்றி எழுதக்கூடிய அருள் அவளிடத்தில் இருக்கிறது. அம்பிகைக்கு, பராசக்திக்கு, திரிபுர சுந்தரிக்கு இந்த அவளுடைய ராஜ்யம் இது. அவள் நினைத்தால் எதை வேணுமானாலும் மாற்றலாம், யாருக்கு வேண்டாமானாலும் அருள் செய்யலாம், யாருக்கு வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவள் என்ன நினைக்கிறாளோ அது நடக்கும். அதுதானே வேதங்கள் எல்லாம் அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் தலையை ஆட்டின. அதான் வேதங்கள் அவளுக்கு கீழ் நின்று பணி செய்கின்றன என்று சொன்னார். வேதங்களை கடந்தவள், அதனால் அவளுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுதான் வேதம். அது அன்னை பராசக்தி அதுக்காகவே வருகிறாள். நீயே நினைவென்று ஆண்டு கொண்டா, இதெல்லாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது என்பதுதான் முக்கியம். இதெல்லாம் அவளுக்கு என்னத்துக்கு நினைவில் இருக்கணும், நீ வினை செய்யாமல் போ, எனக்கு ஆசை இருக்குது, உனக்கு முக்தி தர போகிறேன், போ கிளம்பு அப்படின்னு அவள் நினைச்சா நம்ம என்ன பண்ண முடியும், அது அவளுடைய இச்சை.
ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார் தஹார் இச்சான்னு சொல்லிடுறார். தஹார் லீலா. ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டது? எல்லாம் பெரிய பண்டிதர்கள் சபையெல்லாம் கூடி விவாதிச்சுட்டு இருப்பாங்க, எதுக்காக உலகம் வந்தது, ஆச்சா போச்சா எல்லாம் சொன்ன. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கின்ற ஒரே பதில், அது அவருடைய லீலை, அவருடைய நாடகம், அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ரெண்டே வார்த்தையில் முடிச்சுட்டு. தஹாரிச்சா தஹார் லீலா, அவருடைய விருப்பம், அவருடைய நாடகம். இதில் நம்ம போய் கேள்வி கேட்கறதுக்கு யாரு? நீ எதுக்கு உலகத்தை படைத்தா இறைவான்னு கேட்க முடியுமா? சிவபெருமானே வாங்க, இந்த நான்முகன்கிட்ட சொல்லி இந்த இதுக்கெல்லாம் இருக்கிற லிஸ்டெல்லாம் கொடுங்க, இதன் அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்குதா, இதன்படி என்ன இருக்குன்னு நம்ம கேட்க முடியாது. இந்த வினையின்படி எனக்கு 6 மாதம் இதில் கிடச்சிருக்கணும், நீங்கள் எப்படி எனக்கு மாற்றலாம் அப்படின்னு கேட்க முடியாது. இது அவருடைய லீலை. இறைவன் குழந்தையை போன்றவர். யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான் குழந்தை? ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளில் பார்க்குறோம். அந்த குழந்தை மிட்டாயை வச்சுட்டே இருக்கும். எல்லாரும் அவங்க அப்பா போய் கேட்பார், யார் வாங்கி கொடுத்தாரு அவரே கேட்பார், அம்மா குடும்பா. அவங்க அம்மா போய் கேட்பா, எனக்கு குர்றி. பக்கத்து வீட்டுக்காரங்க ரோட்டில் போகிறவன் யாரோ அப்படின்னு கையை நட்டினா உடனே மிட்டாயை தூக்கி போட்டுருமா. இது குழந்தையினுடைய இயல்பு. அவனை யாருன்னே தெரியாது. ஏன் கொடுத்ததுன்னு நீங்கள் போய் அதுக்கு ஒரு ஃபிலாசபி PhD பண்ண முடியுமா? ஏன் அந்த மிட்டாய் கொடுக்கப்பட்டது? அது குழந்தை விருப்பப்பட்டது, கொடுத்தது, அவ்வளோ. அதுக்கு விருப்பம் வந்ததா இல்லையான்னு கூட அதுக்கே தெரியாது. ஏதோ கொடுக்கணும்னு தோணிச்சு கொடுத்தது, அவ்வளோதான் முடிஞ்சது. மிட்டாய் வந்ததா, வந்தவனுக்கு லாபம். ஆக நம்முடைய நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், அவளுக்கு ஏன் இந்த நினைவெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்கலாமே இல்லையா? ஏன் அவளுக்கெல்லாம் உனக்கு இந்த இவ்வளவு வினை செய்திருக்க? போன பிறவியில் நீ 2 மீனை சாப்பிட்ருக்க, நீ 2 பொய் சொல்லியிருக்கு, இதெல்லாம் கணக்கு வச்சு எழுதி வச்சிருப்பாளா? இல்லாட்டி நீ இதெல்லாம் அவளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இது வினை நீக்கம் என்பது அதுக்கெல்லாம் படிப்படியாக போகணும் அப்படிலாம் கிடையாது. அவள் எடுத்த எடுப்பிலேயே உங்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியும். அதுதான் அவளுடைய பொறுப்பு. ஏன்னா அது அவளுடைய விருப்பம், அவருடைய மகாமாய் இது என்பதை இதில் தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்காக இங்கே சொல்லி வைக்கிறார். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து, நான் நாயனாக இருக்கலாம், ஆனால் என்னையும் ஒரு பொருட்டாக நினைச்சு நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், இது உன்னுடைய விருப்பம்தான். என்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். இந்த பேயேன்கிற ஒரு வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை. இலங்கையில் இந்த வார்த்தை பேயன், என்ன பேத்தனமாக பேசுகிறாய் அப்படின்னு சொல்லி இந்த பேயன்கிற வார்த்தை அடிக்கடி சொல்லுவார்கள். இந்த பேயன்கிறதுக்கு அருமையான ஒரு வார்த்தை. என்ன இந்த பேய்கள் என்ன பண்ணும்? நமக்கு நாம் இருக்கிறத இல்லாததாக காட்டும். இந்த உலகத்தை பொய்யாக காட்டும். பேய் பிடித்தவர்களுக்கு அதுதான். இருக்கிற உலகம் இல்லாததா தெரியும், இல்லாத ஒரு கற்பனை உலகம் அதுவும் இல்லாததாகவே அவர்களுக்கு தெரியுமா? இல்லாத ஒரு கற்பனை உலகம் அதுவும் இல்லைன்னே தெரியும். பேய் பிடிச்சதான் பேய் பிடித்தவர்களுடைய இலக்கணம். சிரிக்கிறது, அழுகிறது, கீழே விழுந்து புரளுவது, எதையாவது மயங்கி விழுகிறது, தலை சுத்துகிறது, இப்படி எல்லாவற்றையுமே சொல்வார்கள். இதெல்லாம் எடுத்து பார்த்தா இந்த பக்தி உள்ளவர்களுக்கும் இதெல்லாம் இருக்கும். பக்தியினே இருக்கிறவர், அதை பற்றி நம்ம பார்ப்போம். அன்னையாருக்கு இந்த விதியும் இந்த விதிக்கு விலக்கு அளிக்கின்ற சக்தி எப்படி இருக்கிறதோ, இந்த பேயேன் என்கிற நிலை வருகிற பொழுது அது எதுக்காக அதை கொடுக்க வேண்டும்? பேயேன் அறியும் அறிவு தந்தாய். இந்த பரவசப்பட்ட நிலை, இதுக்கு பேர் பரவச நிலையிலே தொழுதல், மகிழ்தல், பயப்படுதல், மயங்கி விழுதல், பிறண்டு எழுதல், உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கல்லாக சமைந்திருத்தல், இதெல்லாம் அந்த பேய். இதுக்கு பித்த நிலை அப்படின்னு பேர். அதான் இறைவனை பாடுகிற போது சுந்தரமூர்த்தி சொல்லுவார் இல்லையா, பித்தா அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீராமகிருஷ்ணனையும் பித்தன் அப்படின்னு சொல்லுவார். சுவாமிஜி எழுதுகிற பொழுது அவரையும் பித்தான்னு தான் பாடுகிறார். இங்கே 2 பேருக்கும் ஒரே, சுந்தரமூர்த்தியாருக்கும் சுவாமிஜிக்கும் இங்கேயும் பாடுகின்ற பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணனை பார்த்து பித்தான்னு தான் பாடுகிறார் அவர். உன்மத்தன்னு சொல்லி உன்மத்த நிலை இன்னொன்று இருக்குது. அது என்ன நடக்கிறது என்பதே தெரியாத நிலையில் உன்மத்த நிலையில் இருக்கிறார்களாம். பித்து பிடித்த நிலை, பித்தேறிய பேர் அன்புடையார். சுவாமி விபுலானந்தர் அதுக்கு தமிழில் எழுதுகிறவர். பித்து ஏறிய பேரன்புடைய பித்து பிடித்தவர் அப்படின்னு அர்த்தம். உலக பித்து பிடிக்கவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணன் அது தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டார். எனக்கு எல்லாரும் பைத்தியம் தான்ப்பா இந்த உலகத்தில். சில பேர் குழந்தை குட்டியே, சில பேர் கார் பங்களாக அழுறா. நான் அந்த பித்து பிடிக்கல, எனக்கு இறைவன் இறை பித்து பிடித்திருக்குன்னு அவரே ஒத்துட்ருக்கார். ஆகவே அதே வார்த்தை இங்கே சொல்லியிருக்கார், பிரேம உன்மத்த, பிரேமை பித்து பிடித்தவராக இருக்கிறாருன்னு சொல்லி மாற்றி விட்டார். ஆக இந்த பேய் நிலை என்பது பித்து பிடித்த நிலை. 2ஆக சொல்லலாம். ஒன்று, இந்த உலகப் பொருட்களிலே மாட்டி அவன் பேயாக அலைகிறான், பாவம். செத்ததுக்கு அப்புறமா இந்த காரு பின்னாடியே அவனுடைய ஆவி திரிகிறது. படத்துலலாம் பார்க்குறோம். பூனைக்குட்டியில் அவனுடைய ஆவி வருகிறது தான். அப்படியே இங்கே இருக்க கடிகாரத்தில் அவனுடைய ஆவி. இப்போல்லாம் செல்ஃபோன் ஆவி வர வந்திருக்கு. ஆனால் இந்த செல்ஃபோனில் ஆவி பூந்ததாக காட்டுறாங்க. செல்ஃபோனே ஒரு பேய் தான், அது வேறு விஷயம். அப்போ இது போல இருக்கிற பொழுது இந்த பித்து பிடித்த நிலையை, பித்தேறிய இந்த நிலைக்கு என்ன பேர் அப்படின்னா சத்தி நிவாதம் என்று சொல்லி நம்முடைய சைவ சித்தாந்தவாதிகள் சொல்லுவார்கள்.
இறைநிலை. இதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகின்ற அருணோதயம் என்கின்ற நிலை. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகின்ற அருணோதயம் என்கின்ற நிலையும் இந்த சத்தினிபாதம் என்று சொல்லுகின்ற இந்த நிலையும் இரண்டும் ஒன்று. இவர்கள் இதை எதுக்காக கொடுக்க வேண்டும்? அதை அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கிறாருன்னு, பேயேன் அறியும் அறிவு தந்தாய். இதை சத்தினிபாதம் என்பது இந்த பேய் நிலை, அறியும் அறிவு என்பது பதிஞானம் என்று சொல்லக்கூடியது. பதியை பற்றிய ஞானத்தை அம்பிகை கொடுக்கக்கூடியவள், யாருமே வேற யாரும் கொடுக்க முடியாது. பதியை பற்றிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பிகை. ஆகவே அறிகின்ற அறிவு, எனக்கு எவ்வளவு அறிவு இருந்தால் அதை அறிந்து கொள்ள முடியுமோ அதுதான் அறிகின்ற அறிவு என்பது இந்த பதிஞானமாகிய அறிவு, பதியை பற்றிய அறிவு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையையும் அறிவு நிலையையும் அவள் தந்திருக்கிறார். இங்கே அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுறது போல 5 லிட்டர் பானையில் நீங்கள் 10 லிட்டர் ஊற்ற முடியாது. அப்போ நம்முடைய கொள்ளளவு குறைவாக இருக்கிற பொழுது, ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி நம்முடைய கொள்ளளவு குறைவாக இருந்தால் அந்த கொள்ளளவை பெரிதாக மாற்றி தரக்கூடியது அம்பிகையினுடைய அருள். அதுக்கு தான் பதிஞானத்தை தருகின்ற அறிகின்ற அறிவு தந்தா என்று சொன்னார்கள். அதனால் மகாமாயை அல்லவா. அதனால் உள்ளவண்ணம் தெரிதல் அப்படின்னு ஒரு பேர், உள்ளவண்ணம் தெரிதல் அப்படின்னு சொல்லி. இதுக்கு தான் உள்ளவண்ணம், சாதாரணமாக அறிவு இல்லை, உன்னை அறிகின்ற அறிவு. பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேறு பெற்றேன். முதல்ல சொல்லிட்டார், பேயேன் நின்னை உள்ளவண்ணம் அறியும் அறிவு தந்தாய் அப்படின்னு சொன்னார். யாரையும் இல்லை, இந்த உலகத்தை பற்றிய அறிவு கிடையாது. இந்த உலகத்தை பற்றிய அறிவெல்லாம் எனக்கு தெரியும், அது வெறுமையானது, அதெல்லாம் உன்னுடைய படைப்புகளிலே வந்தது, உன்னுடைய விளையாட்டு. ஆனால் உன்னை அறிகின்ற அறிவு எப்படி? உன்னை உள்ளவண்ணம் அறிகின்ற அறிவு தான் பதிஞானம் என்பது. அதை அம்பிகையே தரக்கூடியவள். அவள் மகாமாயி. அவளுடைய வேலை என்னன்னா, இறைவனோடு இந்த உயிரை சேர்த்து வித்தல். உயிர்னா சைவ சித்தாந்தத்தில் ஆன்மாவை உயிர்னு தான் சொல்லுவார்கள். இந்த ஆன்மாவை, இந்த உயிரை இறைவனிடத்திலே மகாமாயை சேர்ப்பிக்கிறாளாம். ஸ்ரீராமகிருஷ்ணன் காட்சியாக பார்க்கிறார். காசியிலே சிவபெருமான் இவருக்கு மந்திரத்தை சொல்லுகிறார். அம்பிகை வாளாலை வெட்டுகிறாள், அந்த உயிரினுடைய பந்தங்களை வெட்டுகிறாள், வினைப்பயனை வெட்டி. அதுக்கப்புறமா சொல்லுகிறார், தாயே மலைமகளே செங்கன்மாள் திருத்தங்கச்சியே என்று சொல்லுகிறார். நீ உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கிறாய், எல்லாவற்றையுமே ஈன்றவளாக நீ இருக்கிறாய் தாயேன்னு சொல்லி மலைமகளே, இந்த ஹிமவானுடைய மகளாக சொல்லுகிறார். இந்த தாய்க்கும் மகளுக்கும் ஒரு பிரச்சனை, அப்புறம் செங்கன்மாள் திருத்தங்கச்சி, இந்த 3 உறவுலையும் ஒரு பெரிய டேஞ்சரஸ் இருக்கு. ஒரு ஆணுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய டேஞ்சரஸான ஏன்னா மனைவி என்று நாங்களெல்லாம் சொல்ல முடியாது, சன்னியாசிகள் சொல்லக்கூடாது, பெரியவர்கள் சொல்ல முடியாது. ஆனால் தாயே என்று சொல்லலாம், மகளே என்று சொல்லலாம், தங்கச்சியே என்று சொல்லக்கூடிய 3 உறவுகளை இங்கே வைக்கிறார். ஒன்று தாயே என்று சொல்லுகிற பொழுது அவளுக்கு நம்மீது பொறுப்பு வருகிறது. தாயே என்று சொல்லுகிற பொழுது அவளுக்கு நம்மீது பொறுப்பு வர, ஐயோ இதை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லி. மலைமகளே அப்படின்னு சொல்லி வைக்கிறார். 2வது இமவானுடைய மகள்னா அவளுடைய பொறுப்பு நம்முடையதாக இருக்கிறது, அம்பிகையினுடைய பொறுப்பு. ஏன்னா அவள் மகளாக இருக்கிறாள். எந்த தந்தைக்குமே தன்னுடைய மகள் மீது பாசம் அதிகம். எல்லாத்தையுமே ஊரெல்லாம் பார்க்கலாம், தங்கச்சி உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாம் எவ்வளவு தூரம் டிப்ரவே ஆகிருப்போம். அப்பா மகளைத்தான் பெரிதாக வைத்திருப்பார். மகளுக்கு இருக்கின்ற அந்த உணர்ச்சி அதிகம், அப்பாவின் இடத்துல இருக்கின்ற உரிமை அதிகம். அவளை இவர் மகளாக பார்க்கின்றார், ஒரே இடத்துல தாயாக பார்க்கிறாள். தாய்க்கு நம்மீது உரிமையும் கடமையும் இருக்கிறது. அவளை மகளாக பார்க்கின்ற பொழுது நமக்கு அவள் மீது உரிமையும் கடமையும் இருக்கிறது. ஏன்னா அவள் மீது ஏதாவது கலங்க வந்துடக்கூடாது இல்லையா. செங்கன்மாள் திருத்தங்கச்சி, யாருக்கு நீ தங்கச்சின்னு சொன்னார்? அந்த செங்கன்மாள் அழகிய கண்களையுடைய, சிவந்த கண்களையுடைய திருமாலுடைய தங்கச்சின்னு சொல்லி வைத்தார். அவளுக்கு நீ தங்கச்சியாக இருக்கிற, அவளுக்கு இளையவளாக நீ இருக்கிறாய் என்று சொல்லி வைக்கிறார். இது என்னன்னா, இப்படியெல்லாம் உள்ளவளாகிய நீ, இவளே தாய், இவள் தான் அது என்னுடைய நாய் தலையனுடைய என்னையும் பார்க்க வந்தேன். அவளுடைய பெருமை அத்தகையது. செங்கல்மானுடைய தங்கச்சி, ஹிமவானுடைய மகள், இந்த உலகத்தினுடைய தாய் இருந்தாலும் கூட என்னை நினைவின்றி என்னுடைய தலையிலே காலை வைத்து எனக்கு ஆசிகளை தந்திருக்கிறாள். அவளை உள்ளவண்ணம் அறிகின்ற அறிவை எனக்கு தந்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். 62வது பாடல். தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கண் கரி உரி போத்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. எந்த பொருள் நம்மை உலகத்திலே மாய்த்து வைத்திருக்கிறதோ
அதே பொருள் தான் நம்மை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களுடைய கூற்று. எது நம்மை பிணைத்திருக்கிறதோ அதனுடைய பிணைப்பு விடுகின்ற பொழுது தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், அதுக்கு மோடு பெரியதாகும் அப்படின்னு சொன்னார். அதை மாற்றி விடு, மடை திறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்களே. நீங்கள் வயலில் பார்த்துருக்கலாம், ஒரு வயலுக்கு இப்படியே தண்ணி போயிட்டே இருக்கும். அதை அடுத்த வயலுக்கு போடணும்னா அங்கே அந்த வயலினுடைய மடை அங்கே அந்த வயலுக்கு தேவையான ஒரு இடத்துல ஓட்டையை போட்டுட்டு இந்த இடத்துல அதை அடைப்பார்கள். இந்த தண்ணியை அங்கே பாய்ச்சுவது மடை திருப்புவது அப்படின்னு பேர். விவசாயிகளுக்கு தெரியும், மடை திருப்புதல், மடை போடுதல்னு பேர். மோடு ஃப்ரீயதா அப்படின்னு சொல்லி பெங்காலியில் சொல்லுகிறார். அதை அந்த எனர்ஜி அப்படியே மாற்றி விடுவது அப்படின்னு பேர். எது நம்மை அழிக்கின்ற சக்தியாக இருக்கிறதோ அதையே ஆக்க சக்தியாக மாற்ற வேண்டும். எது நம்மை மாயையிலே பிணைத்து வைத்திருக்கிறதோ அதே பொருள் நம்மை மாயையிலே இருந்து அறுத்து வெளியிலே வருவதற்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் அந்த கடைசியில் இல்லை, செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. இந்த கரும்பும் வில்லும் என்ன, என்னுடைய புலன்களையும் பொறிகளையும் காட்டக்கூடியது. கரும்பு என்னுடைய காமத்தையும் உத்வேகத்தையும் இந்த உலகத்தினுடைய உருவாக்கத்தையும் குறிப்பது. இதை அவங்க தியானம் செய்கிறார். இது என்னுடைய இந்த காமத்தை அழிக்கட்டும்ங்கிறது தான் அவருடைய, அதான் அவருக்கு பேர் காமாட்சி அப்படின்னு பேர் இல்லையா. இந்த காமத்தில் எது நம்மை வழி நடத்துகிறதோ, எதை காமத்துக்குள்ளே நம்மை வினையினுடைய உழலச் செய்கிறதோ அதே அந்த வினையிலிருந்து வெளியிலே வருவதற்காக, இந்த காமத்திலிருந்து வெளியிலே வருவதற்காக, ஐம்பொலினுடைய பிடியிலிருந்து நம்ம உள்முகமாக திருப்பதற்காக அதையே தியானம் செய்கிறாராம். செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையில். எதுக்குன்னா இதிலேருந்து என்னை விட்டு தாயே அப்படின்னு, இதிலெல்லாம் என்னை பிடித்து வைத்திருக்காரு, இதிலேருந்து என்னை விட்டு விடு. இன்னொரு வார்த்தை சொன்னார், செஞ்சேவகன் அப்படின்னு சொன்னார். இந்த சேவகன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, யானை, எத்தனை யானைகள் வந்தாலும் அதை ஒரே ஆளாக நின்று சிவனுடைய பெருமையை சொல்லுகிறார். யார் எத்தனை யானைகள் வந்தாலும் வெறும் மேலாக நின்று, நம்மெல்லாம் ஒரு பூனையை கண்டாலே ஓடுறோம், ஆனால் இத்தனை யானைகள் வந்தாலும் கூட எதிர்த்து நின்று போராடக்கூடியவனுக்கு பேர் சேவகன் அப்படின்னு தமிழ் இலக்கியத்திலே சொல்லுகிறார். முருகனுக்கு அடிக்கடி இந்த பேரை சேவகன் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். இங்கே இறைவனாகிய சிவபெருமானுக்கும் இதே வார்த்தையை சொல்லுகிறார், சேவகன் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது ஒரு வார்த்தையை சொன்னார், செஞ்சேவகன் அப்படின்னு சொன்னார். செஞ்சகன் செம்மையான சேவகன் அப்படின்னு சொல்லலாம். செஞ்சேவகனுக்கு இந்த உரையாசிரியர்கள் எழுதுவர்கள் என்ன, சேவகன் என்பவன் வெளியிலே வருகின்ற மத யானைகளை அடக்கக்கூடியவன். ஆனால் செஞ்சேவகன் செம்மையான சேவகன், சிறந்த சேவகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உள்ளே இருக்கிற மத யானைகளை அடக்குவதற்கு அருள் செய்வான். அவ்வளோதான். வெளியில் இருக்கின்ற மத யானைகளை அடக்குவதற்கு இப்போலாம் ஈஸியான யானையே கிடையாது. அப்போ உள்ள நிறைய யானைகள் இருக்கிறது, மத யானைகள் இருக்கிறது. இதெல்லாம் அடக்குவதற்கு வெளியிலேருந்து யாரும் கூப்பிட முடியாது. அது சிறப்பான சேவகனாக இருக்கக்கூடியவன். சேவகன்னா இங்கே தொழிலாளியோ நமக்கு உதவி செய்வன் அப்படின்னு, சேவகன்னா வீரன் அப்படின்னு எடுத்துக்கணும். யானையை அடக்கக்கூடிய, மத யானையை அடக்கக்கூடிய வீரன் யார்? அம்பிகையினுடைய அருள் பெற்ற அந்த செஞ்ச சேவகன் தான் இங்கே அவன் மத யானைகளை அடக்கக்கூடியவன். நமக்குள்ளே இருந்து நம்முடைய மத யானைகளை, ஆசைகளாகிய யானைகளை துரத்தக்கூடியவன். அப்போ யார் அந்த வீரன் அப்படின்னா, தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து, முதலாவது சொன்னார். முப்புறம் சாய்த்தது நமக்கு தெரியும். சிவபெருமானுடைய அட்ட வீரச் செயல்கள், 8 வீரச் செயல்கள், அட்ட வீரட்ட தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அட்ட வீரட்ட தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பண்ருட்டிக்கு பக்கத்தில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலில் தான் அங்கே இருந்தால் முப்புறங்களை எரிக்கிறார். முதலாவது வீரச் செயல் அங்கேருந்து பண்ணுகிறார் சிவபெருமான். அங்கேருந்து முதலாவது வீரச்செயல், அட்ட வீரட்டங்களே முதலாவது வீரட்டம் அங்கே இருக்கிறது. அங்கேருந்து முப்புறங்களை எரிக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், அங்கே தாரகன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி என்ற 3 கோட்டைகளை அவர் அடிக்கிறார். அப்போ அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே இருந்தவனை என்ன செய்தார் அப்படின்னு கேட்கணும். நான் பல நாள் தேடினதுக்கப்புறமா இன்று அதுக்கான ஒரு சின்ன வயசில் இதெல்லாம் தேடி பார்ப்பது உண்டு. கோட்டையை தானே சிவபெருமான் அடித்தார், உள்ளே இருந்த ஆட்கள் என்ன ஆன, உள்ளவனுக்கு என்ன செய்தார்? அவங்களுக்கெல்லாம் ஏதாவது வேலை கொடுக்கணுமா இல்லையா? நாம் இதை நோட் பண்ணதில் நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒருத்தனுக்கு என்ன சொன்னார், நீ அங்கே அதிகமாக நீ ஆட்டம் போடுகிறார், இங்கே வா நீ தாளம் போடு. மத்தளம் வாசிக்கிற டியூட்டியை கொடுத்துருக்காரு அவனுக்கு. மற்ற 2 பேரும் அதிகமாக பேசுகிறான், நீ ரொம்ப பேசுகிற, 2 பேர் காவலாக வெளியில் நில்லை அப்படின்னு சொன்னாரான். அதிகமாக பேசினா அவனுக்கு காவலாளி டியூட்டி தான் கிடைக்கும். பாருங்கள், வாட்ச்மேன்லாம் பேசிகிட்டே இருப்பான். அப்போ காவலாளியாக டியூட்டி கொடுத்துறாரு. 2 பேர் அவனுக்கு செக்யூரிட்டி கார்டு 2 பேர். ஒருத்தன் வாத்தியம் வாசிக்கிறது. நமக்கெல்லாம் வாத்தியம் வாசிக்கிறது, இந்த வாத்தியத்துக்கு தான் ஆட்கள் தேவையில்லை. அந்த சிவபெருமானுக்கு ஆடுவதற்கு வாத்தியம் தேவைனால அந்த வாத்தியத்துக்கு மிருதங்கத்துக்காக ஒருத்தனை வைத்துக்கணும். அந்த 3 பேருக்கும் வேலை கொடுத்து வச்சிருக்காரு ஒருத்தனும். ஏன்னா அவரும் நித்தியமாக ஆடிக்கொண்டிருக்கிறவர். அதனால் இவர்களுக்கும் நித்தியமாக அவர்களுக்கு வேலை இருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தார். நம்முடைய புலன்களுக்கும் அப்படி தான்.
நம்முடைய மரங்களுக்கும் அப்படித்தான். வேலை இறைவனை நோக்கி வேலை கொடுக்காவிட்டால் என்ன செய்யும்? அது வேலையை நோக்கி வேலை பண்ணும். வேலை கடலை நோக்கி சென்று விடும். எது கர்மயோகம், எது முடியாத அளவுக்கு அதனுடைய ஆட்டம் அதிகரித்து விடுகிற இந்த மனமாகிய இந்த முதல்ல யானைன்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் இந்த வீரச் செயல்களை செய்கின்ற அசுரர்களாக சொன்னார். என்ன? தங்கச் சிலை கொண்டு தங்கமயமான மேரு மலையே வில்லாக வைத்து இந்த முப்புறங்களெல்லாம் சாய்த்து மத வெங்கண் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் அப்படின்னு சொன்னார். கரி உரி, ஏன்னா கரினா யானை, உங்களுக்கெல்லாம் தெரியும். உரினா அதனுடைய தோல். வெங்கண்ணா வெம்மையான கண்களை உடைய கரி உரி போர்த்த செஞ்சேவகன் அப்படின்னு சொன்னார். சாதாரண யானையே சாதாரண சேவகன் அடக்குவான். இது வெங்கண் மத யானை அப்படின்னு சொன்னார். பெரிய மத யானை ஏன்னா நம்முடைய மனசு, மற்றதெல்லாம் அவர் அடக்கி விடுவார்கள். இந்த மனமாகிய வெங்கண் மத யானைன்னு சொன்னார். இவ்வளவு பெரிய பிரச்சனை அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஒரே அம்பிகையினுடைய அன்பினாலே பக்தியினாலே உருகுகிறவருக்கே தெரியும் மனசு எவ்வளோ பெரிய போராட்டம். வெங்கண் மதையானைன்னு மனதை சொல்லுகிறார். நமக்கெல்லாம் இப்போ வெங்கண் மதையானை இன்டு 1000 அப்படின்னு போட்டு வைக்கணும் பொழுது. அந்த மாதிரியான மனதை உடையவர்களாகிய நாம் என்ன செய்கிறார் இறைவன்? அந்த வெங்கண் மதையானை கரி உரி போர்த்து அந்த கரியை உரித்து அந்த யானையை உரித்து அந்த தோலை எடுத்து விடுகிறார். நம்ம எல்லாம் அதுதான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பப்போ யாரெல்லாம் பக்தி கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் ஆரம்பிச்சிடும். இன்று காலையில் நாம் பேசி கொண்டிருந்தோம். ஒரு அம்மாவுக்கு ரொம்ப தலைவலி, வயிற்று வலி, இன்னும் பெரிய பிரச்சனைகள் எல்லாமே. ஒரு நாள் சுவாமிஜிட்ட வந்து கேட்டார். நாங்கள் சின்ன நாமளாம் பிரம்மச்சரியாக இருக்கும்போது, மகாராஜ் இப்படி இவ்வளோ நோய்கள் வருது, நான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பக்தியில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா, என்ன அது? அவர் ஒரு நாள் கேட்டார், மகாராஜ் கேட்டார், சரி நீ முக்தி வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டியோ அப்படின்னு கேட்டார். ஆமாம் மகாராஜ், இந்த பிறவிலே எனக்கு முக்தி வேணும்னு கேட்டேன். அங்கே தான் இருக்குது பிரச்சனை. முக்தி வேணும்னு கேட்டியா இல்லையா? சேர்ந்துக்கோ எல்கேஜி. பக்தி வேணும்னு கேட்டியா நீயும் எல்கேஜியில் சேர்ந்துக்கோ, பி பிரிவு. இது எல்லாம் கேட்டால் அங்கேருந்து ஆரம்பிக்கும், ட்ரைனிங் ஆரம்பிக்கும். உனக்கு முதலாவது அடி தலைவலி மற்றும் உடல் வியாதிகள், அப்புறம் மனவியாதிகள், உறவினர் தொல்லைகள், கடன் மற்றும் இதர பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இதெல்லாம் தாண்டி உள்ள வரணும்னா உள்ளே இருக்கிற மனப்போராட்டங்கள் இதெல்லாம் விட்டுடமேங்கிற ஒரு மனப்போராட்டம், இதெல்லாம் தாண்டி வரணுமேங்கிற மத போராட்டம், இதெல்லாமே தாண்டி வந்து அப்போ தான் முக்தியின் வாயை திறந்துடக்கூடாது. நீ கேட்டுட்டியோ இல்லையோ அவ்வளோதான், இனி ட்ரைனிங் ஆரம்பிச்சிச்சு. இனி இடையில நான் போகிறேன்னு சொல்ல முடியாது. அந்த முக்திக்காக இறைவன் தருகின்ற இந்த போராட்டங்கள் எல்லாமே நம்ம வெற்றி கொண்டு தான் ஆக வேண்டும். செஞ்சேவகன் வந்து நமக்கு அவனை யார் துணையாக கொள்ளுகிறார்களோ, யார் இந்த செம்மையான சேவகனை தன்னுடைய உடமையாக கொள்ளுகிறார்களோ அவனை வைத்தவர்கள் இதெல்லாம் வெற்றி பெற்று வருவார்கள். மற்றவனுக்கெல்லாம் பிரச்சனை தான். அவனுக்கெல்லாம் இந்த ட்ரைனிங்லேயே உட்காந்துருக்க வேண்டியது. அடுத்த பிறவியில் மீண்டும் தொடரும். அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஏதோ தினத்தந்தியில் வர இந்த மாதிரி என்னவோ தீவு இருக்குது, கென்னித்தீவு. நாமெல்லாம் நீங்கள்லாம் சின்ன வயசில் ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுடைய பேர பிள்ளையும் அதே படிச்சுட்டு இருப்பான். அவன் மேலே சென்றான், கீழே உட்கார்ந்தான், முடித்ததா தொடரும்னு போட்டுருவான். இதே மாதிரி நம்முடைய பிறவிகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. பாருங்க, நமக்கே தெரியும் கன்னித்தீவை பற்றி. இதுதான் உண்மையான கன்னித்தீவு. இந்த உள்ளுக்குள்ள இருக்குதே இந்த வினைகள், இது மாறாத ஒரு போராட்டத்திலேருந்து நம்ம வெளியிலே வர வேண்டும். அப்போ என்ன செய்யலாம்? இறைவன் போல அவர் இதெல்லாம் அடக்கப்பட்டு, அப்புறம் இன்னொரு அடுத்தது சொல்லுகிறார், கரி உரிங்கிறது இந்த கஜாசுரன் அப்படிங்கிற ஒருத்தன் தான். கஜமுகாசுரனை பிள்ளையார் வதம் பண்ணார். ரெண்டையும் நம்ம மாற்றிக்கூடாது. கஜமுகாசுரனை பிள்ளையார் வதம் பண்ணார், அது விநாயகர் சதுர்த்தி, அது வேறு விஷயம். இந்த கஜாசுரன்ங்கிறத சிவபெருமான் வதம் பண்ணுகிறார். அப்பப்போ யாராவது ஒருத்தர் கொள்ளுவாங்க, அப்பா பிள்ளைகள் எல்லாமே சேர்ந்து கஜாசுரனை. அதனால் அவனுக்கு இறைவனுக்கு கிருத்திவாசன் அப்படிங்கிற பேர் உண்டான். அதனால் இந்த வழுவூர் வீரட்டம் அப்படிங்கிற கோயிலில், அங்கே என்ன திருக்கோயில் இருக்கிறது, வழுவூர் வீரட்டம், அந்த கோயில் தான் இந்த யானையை உரி போர்த்த. அதில் ஒரு இன்னொரு பாடல் தேவாரம் கூட வரும், யானை உரி போர்த்த மணவாளன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாடல், அருமையான ஒரு பாடல் இருக்குது. அப்போ மத வெங்கண் கரி உரி போர்த்த சிவந்த இந்த யானையினுடைய தோல்களை பொறுத்த இது ரெண்டாவது வீரட்டமாக, அவருடைய ரெண்டாவது வீரச் செயலாக வைத்திருக்கிறார்கள். கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி அப்படின்னு சொல்லுறார். அடுத்தது கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி, தன்னுடைய மார்பினாலே இறைவனுடைய உடலிலே குறி வைத்திருக்கிறாளாம். இந்த காமாட்சியை பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். காஞ்சியிலே காமாட்சி ஒருத்தி தான் அம்பிகை. அங்கே இருக்கிற எல்லா சிவன் கோயில்களிலுமே, இங்கே ஏகாம்பரர் கோயில்லையோ அங்கெல்லாம் உற்சவருக்கு தான் அம்பாள் வைத்திருப்பார்கள். உற்சவத்தை அன்னைக்கு தான் அந்த அம்பாளை எடுத்து அவர் பக்கத்தில் வச்சு கொண்டு வரவர்களை தவிர அவருக்குன்னு சொல்லி அம்பாள் சந்நிதி அங்கே கிடையாது. அவங்க அங்கே இருக்கிற எல்லா சிவன் கோயில்களுக்கும் ஒரே அம்பாள், அது காமாட்சி கோயிலாக இருக்கும். எல்லா கோயிலையும் அம்பாள் எப்படின்னா நின்று கொண்டிருப்பாள், அபயகரத்தோடு நின்று கொண்டிருப்பாள். ஏன்னா இந்த கோயிலில் மட்டும் அவள் உட்கார்ந்த நிலையில் இருக்கிறாள், ராஜராஜேஸ்வரியாக இருப்பாள்.
இன்னொன்று அங்கே இருக்கிற எல்லா திருவிழாக்களுமே அவளுடைய திருக்கோயிலை வளமாக வந்து தான் தேர் திருவிழாவோ மற்ற திருவிழாக்களோ நடக்கணும். இப்படியெல்லாம் வழமையாக கொண்டிருக்கிறார்கள். இது காமாட்சியினுடைய பெருமை. அந்த காமாட்சி இறைவனை அங்கே ஒரு பார்க்கலாம், நீங்கள் வெள்ளம் வருகிறது போல் இறைவன் பயங்காட்டுவார். அம்பிகை சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறார். வெள்ளம் வர்றது போல் பயங்காட்டினவுடனே அம்பிகை தன்னுடைய மார்போடு சேர்த்து இறைவனை அணைத்து கொள்ளுகிறார். அவருடைய மார்பினுடைய அச்சு இறைவன் மீது பதிந்து விடுகிறது. அதை தான் சொன்னார், கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி அப்படின்னு சொல்லுகிறார். இன்னொரு இது என்னென்னா, எது உலகத்திலேயே மிக உயர்ந்த பொருள்னா இந்த மாதிரி ஒரு வீரன் யாருக்குமே கிடைக்க மாட்டான். அந்த வீரனை தனக்காக குறியிட்டு வைத்துக் கொள்ளுகிறாள் அம்பிகை அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். யார் இந்த உலகத்திலே எது பெரிய பொருளோ உயர்ந்த பொருளோ உயர்ந்த வஸ்துவோ அதை தன்னுடையதாக அம்பிகை எடுத்துக் கொள்ளுகிறாளாம். யாரெல்லாம் தன்னை உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் கிடையாது. யார் அம்பிகைக்கு வேணும்னு நினைக்கிறாளோ அங்கே தான் உயிர் எடுத்து வைத்துக் கொள்கிறாள். அவர்களுக்காக அவர்களை காக்கும் பொருட்டு அம்பிகை என்ன செய்கிறார், இந்த பரஞானத்தை கொடுப்பதற்காக அவர்களை இந்த உலகத்திலே இருந்து தனியாக பிரித்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சு விட்டார். செங்கை கரும்பும், நம்ம அடுத்த லைன் பார்த்துட்டோம், செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையிலேன்னு சொல்லுகிறார். யாருக்கெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற அஜ்ஞானம் போய் பரஜானம் ஏற்பட வேண்டுமோ, அந்த இறைவனுடைய அருள் வேண்டுமோ, அந்த மகாமாயை விலக வேண்டுமோ, அவளுடைய வழி வேண்டும், அவள் நினைத்தால் கொடுப்பாள். ஸ்ரீராமகிருஷ்ணன் அடிக்கடி சொல்கிறது, மகாமாயை நினைத்தால் கொடுப்பாள். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அம்பிகை என்ன செய்கிறாள், நம்மை குறித்து வைக்கிறாரா, நம்ம மீது குறி வைத்து விடுகிறாள். குறி வைக்கணும், நம்மெல்லாம் எல்லாருக்குமே சீல் அடித்து வைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இறைவன் மீது சிவபெருமானுக்கு சீல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது என்னுடையவன் என்று. யாரெல்லாம் தன்னுடைய குழந்தையாக இருக்கிறாளோ, நம்மெல்லாம் யாருடைய திருவடிகளில் இருக்கிறோம், அம்பிகையினுடைய திருவடிகளில் இருக்கிறோம், அவருடைய திருமடியிலே இருக்கிறோம். அவளுடைய கால் எங்கே இருக்குது, சிவனுடைய தலையில் இருக்கிறது. அப்போ சிவபெருமானுக்கு என்ன வேலை, நம்மை அழிக்கின்ற வேலை. அழிக்கிறதுனா அழிப்பதல்ல, நமக்குள்ளே இருக்கின்ற அஜ்ஞானத்தை அழிக்கின்றார். ஏன்னா அவர் மதியானை உரித்தவர், செஞ்சேவகனாக இருந்து நமக்குள்ளே இருக்கின்ற அஜ்ஞானத்தை அழிக்கக்கூடிய தொழிலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அம்பிகை அந்த குறியை சொல்லி வைக்கிறார், நீ பண்ணு. அவருடைய திருவடிகளை சரணடைந்தவர்கள் அம்பிகையினுடைய அருளை பெறுகிறார்கள். அதெல்லாம் நமக்கு சொல்லி, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.